ஒரு புராணத்தையும் பக்தியையும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற சுதா சேசனை அவர்கள் நியமித்திருப்பது என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இது கண்டிக்கத்தக்கது. இது ஒன்றிய அரசு, இன்றைக்கு இந்தியாவில் ஒன்றிய அரசு தமிழுக்கு ஒதுக்குகிற நிதியை மிக குறைந்த அளவில் ஒதுக்கியும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்குகிற ஒரு பாகுபாட்டை அது செய்கிறது. 24,821 பேர் உள்ள எந்த மாநில மொழியும் அல்லாத இந்த சமஸ்கிருதம் இருக்குது இல்லையா, அந்த சமஸ்கிருதத்திற்கு 10 ஆண்டுகளில் 2,869 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னையில் செயல்படக்கூடிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பாவேந்தர் ஆய்வு இருக்கையினுடைய பொறுப்பாளர் பேராசிரியர் திரு மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கிறோம். அறிவுச்சுடர் வலைக்காட்சி கணிகளில் புதியவர் என்றால் வலைக்காட்சியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம். ஐயா அவர்களை தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்தினுடைய உறுப்பினராக அண்மையில் தமிழ்நாடு அரசு நியமனம் செய்திருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. மிகவும் பொருத்தமான ஒரு பேராசிரியர் இந்த தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாமெல்லாம் பெருமகிழ்வு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இப்போ ஐயாவிட்ட சில கேள்விகளை நாம் கேட்க இருக்கின்றோம். செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதனுடைய துணைத் தலைவராக மருத்துவர் சுதா சேஷையன் என்பவரை ஒன்றிய அரசு நியமனம் செய்திருக்கிறது. அந்த நியமனம் பற்றிய முதல் கேள்வி, அவர் மருத்துவத்துறையில் இருக்கிறார். இந்த நிறுவனத்துல ஒரு மருத்துவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டில் ஒரு 100 தமிழ் சான்றோர்கள் தமிழ் மொழியை செம்மொழி ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து உண்ணாவிரதம் என்கிற ஒரு போராட்ட வடிவத்தை தமிழ்நாட்டில் எடுத்தார்கள். அதை தொடர்ந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த செம்மொழி என்கிற ஏற்பை தமிழுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து அவரும் குரல் எழுப்பி வந்தார். தமிழ் சான்றோர்கள், டாக்டர் கலைஞர் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் மொழி செம்மொழியாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி செம்மொழி ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமாக தமிழிலே இருக்கிற ஒரு 41 செவ்வியல் இலக்கியங்கள் அதற்கு அடிப்படை ஆதாரங்களாக விளங்குகிறது என்கிற அடிப்படையில் அதை முன்வைத்து அந்த செம்மொழி ஏற்பை மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு வழங்கியது. தமிழில் ஒரு செவ்வியல் இலக்கியமாக, செம்மொழி இலக்கியமாக இருக்கிற 41 இலக்கியம், தொல்காப்பியம் தொடங்கி இறையனார் அகப்பொருள் உரை வரையில் ஒரு 41 இலக்கியங்களை அவர்கள் அங்கீகரித்தார்கள். அப்படி அந்த நூல்களை உள்ளடக்கிய தமிழ் மொழியை செம்மொழி என்று ஏற்றதற்கு பின்னாலே 2006 என்று நினைக்கிறேன், அப்பொழுதுதான் அதற்கு ஒரு செம்மொழி அறிவிப்பை தந்தார்கள். அப்படி அறிவிப்பு வழங்கிய பின்னால் மைசூரிலே இந்திய மொழிகள் நடுவண் நிறுவனம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அந்த நிறுவனத்தில் செம்மொழி தமிழ் உயராய்வு மையம் என்கிற பெயரில் அது செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த உயராய்வு மையம் 2008 மே 19 சென்னையில் செயல்பட தொடங்கியது. அப்படி சென்னையில் செயல்பட தொடங்கி கொண்டிருந்த காலத்தில் இந்த செம்மொழி என்கிற ஒரு சிந்தனைக்கு ஒரு கட்டட வடிவம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தை சென்னையிலே தொடங்கினார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனுடைய நூலக பகுதியை தலைமைச் செயலகத்திலே அவர் வைத்திருந்தார். பிறகு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம் வந்தது. அவர்கள் அந்த நூலகத்தை பாலாற்று இல்லத்திலே கொண்டு போட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் என்பது இப்பொழுது கூட அது இந்த SRB டூல்ஸ் என்கிற அந்த சென்னையினுடைய ஒரு
பகுதியிலே அது செயல்பட்டு கொண்டிருந்தது. அதாவது சாலை போக்குவரத்து வளாகத்திலே அது செயல்பட்டு கொண்டிருந்தது. பிறகு இப்பொழுது அது பெரும்பாக்கம் என்கிற பகுதியிலே அதற்கு ஒரு பெரிய அளவிலே ஒரு நிரந்தர கட்டடம் அதற்கு தரப்பட்டு இன்றைக்கு அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் என்பது கலைஞருடைய முயற்சியாலும் தமிழ் சான்றோர்களுடைய போராட்டத்தின் விளைவாக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தொடர்ந்து இந்த 41 செவ்விலக்கியங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தார்கள். அந்த நிறுவனம் ஒரு தமிழ்நாடு சங்க பதிவு சட்டத்தின்படி உட்பிரிவு 10 கீழ் அது பதிவு செய்யப்பட்டது. அந்த நிறுவனத்தில் உயர்நிலை குழு, அலுவல் உறுப்பினர்கள் என்றெல்லாம் அதற்கு சில அமைப்பு முறைகள் இருக்கிறது. அதற்கு சில திட்டங்களும் செயல்பாடுகளும் அந்த நிறுவனத்திலே இருக்கிறது. அதனுடைய உயர்நிலை குழுவில் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அதனுடைய அலுவல் உறுப்பினர்கள் புதுடில்லியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அமைச்சகம் அதனுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தான் இதிலே அலுவல் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த நிறுவனத்தினுடைய திட்டம் என்பது தமிழ் பிற திராவிட மொழிகள் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை ஆராய்ச்சி செய்வது, 41 இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்வது, இந்த செவ்வியல் சார்ந்த குறும்படங்களை வெளியிடுவது, இணைய வழியில் செம்மொழி தமிழ் எப்படி கற்பிப்பது என்கிற பல்வேறு திட்டங்கள் அந்த நிறுவனத்திலே இருக்கிறது. பழந்தமிழ் நூல்களை ஆராய்ச்சி செய்வது, அதை பிற மொழியில் பரப்புவது, செம்மொழி பற்றி ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு ஆய்வு திட்டங்களை தருவது, உதவித்தொகைகளை வழங்குவது, விருதுகள் வழங்குவது, 41 இந்த செம்மொழி இலக்கியத்திற்கு ஒரு செம்பதிப்பை கொண்டு வருவது என்கிற அடிப்படையிலும் அந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் டாக்டர் கலைஞருடைய பெயரிலே விருது தருகிற ஒரு முறை என்பது அதில் இருக்கிறது. அது அஸ்கோ பர்போலா என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு தமிழறிஞர் தொடங்கி ஏராளமான பேருக்கு அந்த நிறுவனத்திலே டாக்டர் கலைஞர் பெயரிலே விருது தரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு மதச்சார்பற்ற, ஒரு இயற்கையை முன்னிறுத்துகிற, ஒரு அவைதீக கண்கொண்டு எழுதப்பட்டிருக்கிற இந்த இலக்கியங்கள், தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 41 இலக்கியங்கள், இதை ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த அமைப்பில் ஒரு 4-5 ஆண்டுகளாக அதில் சந்திரசேகரன் என்கிற ஒருவரை அதற்கு அமர்த்தியிருக்கிறார்கள். அவர் ஒரு இயக்குனராக அதில் அமர்த்தியிருக்கிறாங்க. இப்பொழுது சுதா சேசையன் அவர்களை துணைத் தலைவராக அதிலே அமர்த்தியிருக்கிறார்கள். இந்த இருவரும் பணியாற்றதற்கு பிறகு தொடர்ந்து இந்த செம்மொழி இலக்கியங்களாக இருக்கிற ஒரு 41 இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்வது என்கிற நிலையை தாண்டி முழுக்க ஒரு பக்தி சார்ந்த, ஒரு புராணம் சார்ந்த ஆராய்ச்சிகள் தான் அங்கே முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சுதா சேசையன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணைத் தலைவர், இவர் அடிப்படையில் ஒரு பக்தியை முன்னெடுக்கிற ஒரு சமய பிரசங்கியாக செயல்படக்கூடிய ஒருவர். ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சமய பிரசங்கி. அவரை கொண்டு செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்துல அமர்த்திருக்கிறாங்க. இது செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மிக அடிப்படையான அந்த நோக்கத்தை சிதைப்பதற்கென்றே இந்த துணைத் தலைவரை அங்கே அமர்த்திருக்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, சந்திரசேகர் தொடங்கி தொடர்ந்து செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிற இந்த இலக்கியங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியின் மீது, குறிப்பாக கலைஞர் உடைய மிக முக்கியமான கனவாக, தமிழ் சான்றோர்களின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிற செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தின் நோக்கத்தை சிதைப்பதற்காகத்தான் இந்த சுதா சேசையன் போன்ற ஒரு சமயத்தை பரப்புகிற, உங்களுக்கு எல்லாமே தெரியும், வெளிப்படையா சுதா சேசையன் ஒரு சமய பிரசங்கி, அவரை கொண்டு அங்கே அமர்த்தியிருப்பது என்பது
ஒரு ஒரு மோசமான ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் தொடர்ந்து அவருடைய செயல்பாடு, சுதா சேஷனுடைய செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க பக்தி சார்ந்தது, புராணம் சார்ந்தது. ஒரு புராணத்தையும் பக்தியையும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற சுதா சேஷனை அவர்கள் நியமித்திருப்பது என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் பரவலாக அந்த செயல்பாட்டை, சுதா சேஷனை கொண்டு வந்த அமர்த்திய அந்த செயல்பாட்டை பலரும் கண்டித்தார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துறை தலைவர், தமிழகம் போற்றக்கூடிய ஒரு ஆய்வறிஞர் டாக்டர் அரசு ஐயா அவர்கள் அதை கண்டித்து சன் தொலைக்காட்சியிலே ஒரு நேர்காணலை தந்திருந்தார். பலரும் அதை கண்டித்திருக்கிறார்கள். இது திட்டமிட்டே நமக்கு தெரியும். இது ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் தான் சுதா சேஷன். அவரை அமர்த்தியிருப்பது என்பது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அது நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான அந்த மைய செயல்பாட்டை சிதைப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு நகரலாம். சிவபெருமானின் உடுக்கையினுடைய ஒரு புறத்திலிருந்து சமஸ்கிருதமும் மறுபுறத்திலிருந்து தமிழும் வந்தது என்ற புராண கதையை ஏற்படுத்தி கொண்டு அதை ஏற்றும் கொண்டு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் தனி கவனமோ உயர்வோ பெரிய அளவுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு தொகையும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலை. அதே சமயத்துல தமிழுக்கு நன்மை தரக்கூடிய செயல்கள் ஒப்பீட்டு அளவுல பார்க்க போனோம்னா சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு பார்க்க போகுது தமிழுக்கு மிக குறைந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருகிறதா? சிவனுடைய அந்த உடுக்கையில் ஒரு பக்கம் தமிழும் ஒரு பக்கம் சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்ற அந்த கதையே ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு மொழி என்பது அப்படி உடுக்கையிலிருந்து வெளிப்படுமா என்பது ஒரு பகுத்தறிவு உடையவர்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அது மொழி என்பது மக்களுடைய உழைப்பிலும் உற்பத்தியிலிருந்து தான் மொழி என்பது பிறக்கிறது. மொழியை கடவுள் படைக்க முடியாது. அது அப்படி ஒரு படைப்புக்குரிய கருவி அல்ல அது. எனவே இந்த கதை என்பது ஒரு மொழியினுடைய தோற்றத்தை, ஒரு கடவுளினுடைய படைப்பிலிருந்து மொழி தோன்றுகிறது என்று சொல்லுவது வேடிக்கையானது. இது இந்த மொழி இந்த கதை என்பதே மிக மோசடியானது. இது ஒன்றிய அரசு, இன்றைக்கு இந்தியாவில் ஒன்றிய அரசு தமிழுக்கு ஒதுக்குகிற நிதியை மிக குறைந்த அளவில் ஒதுக்கியும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்குகிற ஒரு பாகுபாட்டை அது செய்கிறது. சிவனுடைய உடுக்கையிலிருந்து தான் இரண்டு மொழிகளும் பிறந்தது என்று ஒரு வகையில் அப்படி சொல்வதை நாம் கருதி கொண்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு மொழிக்கு குறைவாகவும் ஒரு மொழிக்கு அதிகமாகவும் ஒதுக்குகிற இந்த பாகுபாடு என்பது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது திட்டமிட்டே ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்திற்கு அதிகமாகவும் தமிழுக்கு குறைந்த அளவில் ஒதுக்குவது என்பது மிக மோசடியானது. அது தமிழ் குறித்தும் தமிழ் மொழி குறித்தும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வன்மம் என்று கூட நாம் அதை சொல்ல முடியும். குறிப்பாக 2013 2014 இருந்து 2022 2023 வரை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு குறிப்பாக தில்லி மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு 2029 கோடி ரூபாய் ஒதுக்கி. திருப்பதி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு 406 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களுக்கு 2435 கோடி ரூபாய். அதனுடைய மொத்த தொகை 2435 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு செலவு செய்ததை விட 2.5 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்திற்கு ஒன்றிய அரசு செலவிட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மொழி வளர்ச்சியை பொறுத்தவரையில 2013 இருந்து 2022 வரையில ஒரு 167 கோடி ரூபாய்
ஒதுக்கி இருக்கிறார்கள். இது வெறும் 7% என்று நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த உருது மொழி பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் பரவி இருக்கிறாங்க. ஒரு 5 கோடி பேர் இருப்பாங்க. அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தேசிய உருது மொழி வளர்ச்சி நிறுவனம், அதாவது 1996 அந்த நிறுவனம் வருகிறது. கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 2014 2024 வரை 777 கோடி ரூபாய் இதற்கு ஒன்றிய அரசு செலவிட்டிருக்கிறது. சிந்து மொழி பேசுகிறவர்கள் ஒரு 20 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். தேசிய சிந்தி மொழி வளர்ச்சி என்கிற ஒரு அமைப்பு 1994 தொடங்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகள் 2014 2024 வரைக்கும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்தியா முழுவதும் 70 கோடி பேருக்கு மேலான தாய்மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு செலவிட்ட தொகை 275 கோடி ரூபாய். 24,821 பேர் உள்ள எந்த மாநில மொழியும் அல்லாத இந்த சமஸ்கிருதம் இருக்குது இல்லையா, அந்த சமஸ்கிருதத்திற்கு 10 ஆண்டுகளில் 2,869 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக புள்ளிவிவரம் சொல்லுகிறது. அப்ப இந்தியாவில் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக பேசக்கூடிய ஒருவருக்கு 11 லட்சம் ரூபாய் ஒன்றிய அரசு செலவிடுகிறது. ஆனால் சமஸ்கிருதம் அல்லாத மற்ற தாய்மொழியை பேசுகிற ஒரு நபருக்கு 13 ரூபாய் 50 பைசா மட்டும்தான் செலவிடுகிறார்கள். அப்படி சமஸ்கிருதத்திற்கு ஒரு வகையாகவும் சமஸ்கிருதம் அல்லாத தமிழ், உருது போன்ற மொழிகளுக்கு ரொம்ப குறைந்த அளவில் நிதி ஒதுக்குவது என்பது ஒரு பாரபட்சமானது. ஏனென்றால் சமஸ்கிருதம் ஒரு தேவ பாஷை, சமஸ்கிருதத்தை பரப்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது என்பதுதான் அதுல மிக முக்கியமான செய்தி. மற்றபடி சிவன் உடுக்கையிலிருந்து தமிழ் வந்தது, சமஸ்கிருதம் வந்தது என்கிற கதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் உள்ளபடியே சமஸ்கிருதம் அல்லாத மொழிகளுக்கு அவர்கள் ஒதுக்குகிற தொகை, செலவிடுகிற தொகை என்பது மிக ஒரு பாரபட்சமான தொகையாக இருக்கிறது என்பதிலிருந்து மத்திய அரசு எவ்வளவு மிக மோசமாக சமஸ்கிருதம் அல்லாத மொழிகளின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை செலுத்துகிறது என்பதை நம்ம இந்த குறிப்புகளிலிருந்து நாம பார்க்கலாம். இப்ப இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு, மிகப்பெரிய உலக அளவில் ஒரு பெரிய ஜனநாயக நாடு. பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வரக்கூடிய ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள் பேசக்கூடியவர்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும். அனைத்து மொழிகளுக்கும் அவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும். அனைத்து மொழிகளுக்கும், எல்லா மாநிலத்திலும் பேசக்கூடிய மாநில மக்களினுடைய மொழிகளுக்கு மதிப்பளித்து அந்த மொழிகளினுடைய வளர்ச்சிக்கும் உரிய தொகையை வழங்குவது தானே நியாயமாக இருக்க முடியும். எனவே ஒரு கண்ணில வெண்ணெய் ஒரு கண்ணில சுண்ணாம்பு என்பது மிக தெளிவாகவே தெரிகிறது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது எல்லா மாநிலங்களுக்கும், எல்லா மொழிகளுக்கும் மாநிலங்கள் இருக்கிறது, அந்த மாநிலத்தில் பேசுகிறார்கள். ஆனா இந்த சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களுக்கு எந்த மாநிலத்திலேயாவது இது சமஸ்கிருதம் மொழி அடிப்படையில அந்த மாநிலம் ஏதாவது பிரிக்கப்பட்டிருப்பதான தரவுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. இப்ப தமிழ் அதிகம் பேசக்கூடிய மொழிகளால தமிழ் மாநிலம் என்ற உள்ள தமிழ்நாடு இருக்கிறது. அதே போல கேரளாவில் மலையாள மொழி பேசப்படுகிறது, மொழிவாரி மாநிலம். அதே போல சமஸ்கிருதத்துக்கு இல்லை என்பது மொழி ஆய்வாளர்கள், ஜனநாயகத்தில் பற்று உடையவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த கருத்து ஒன்றிய அரசு பெரும்பான்மையான மக்களிடம், இந்திய மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்த அரசு இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு ஏதும் செய்யாமல், அவருடைய மொழிக்கு மதிப்பு அளிக்காமல் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடியவர்களுக்கே இந்த பெரிய அளவு தொகையை செலவு செய்வது, இந்த ஆட்சி யாருக்காக நடத்தப்படுகிறது? இது சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களுக்கான ஆட்சியா, இது சமஸ்கிருத ஆட்சியா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை சமூக ஆர்வலர்கள் இருப்பார்கள். இதை பற்றி தங்களது பார்வை? முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தின் வழியாக, இந்தியின் வழியாக
இந்தியா முழுக்க ஒரு பண்பாட்டை வந்து இந்த ஒரு இந்துத்துவ பண்பாட்டை அல்லது பார்ப்பனிய சமஸ்கிருத பண்பாட்டை இந்தியா முழுக்க பரப்ப வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அடிப்படையிலான ஒரு திட்டத்தை பாரதிய ஜனதா அவர்கள் வந்து வைத்திருப்பதனால அதான் இந்த மொழிக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் அவர்கள் வந்து பாரபட்சம் வந்து காட்டுவதாக நான் வந்து பார்க்கிறேன். அதை தான் நம்ம இந்த உருதாக இருக்கட்டும் அல்லது சிந்து மொழியாக இருக்கட்டும் இதற்கு ஒதுக்குகிற தொகை என்பது அதுதான். இப்போ இப்படியான ஒரு திட்டத்தின் வழியாகத்தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளும் மும்மொழி கொள்கை என்கிற அடிப்படையில் 3வது மொழியை படிக்கலாம் என்கிற ஒரு நாடகத்தின் வழியாக அவர்கள் ஒரு இந்தியை புகுத்துவதற்கான ஒரு வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அதை தாங்க நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். கடந்த இந்த நாட்களில் மிக தீவிரமாக நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு அதை கண்டித்திருக்கிறது. முதல்வர் வந்து தொடர்ந்து முரசொலியில் வந்து கடிதம் எழுதுகிறார். அவர் வந்து ஒரு குறிப்பாக ஒரு தெளிவாக இந்த மொழிகளையெல்லாம் அழிக்கிற இந்த இந்தியாவில் இந்தி அல்லாத மொழிகளெல்லாம் அழித்து இந்தியை நிலைநாட்டுவது என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது என்று இந்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டுமல்லாமல் பல்வேறு ஜனநாயக சக்திகள், முற்போக்கு சக்திகள், பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற மிக முக்கியமான ஆய்வாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு இந்தி மொழி ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பது என்கிற அடிப்படையில தான் இவர்கள் வந்து செயல்படுகிறார்கள். இது மாநில மொழியை முற்றிலுமாக அளிக்கிற ஒன்று. இப்ப முதல்வர் கூட ஒரு பட்டியல் கொடுக்கிறார். என்னென்ன மொழியெல்லாம் இந்தி அழித்து விட்டது, போஜ்பூரி, மைதிலி இப்படியான பல்வேறு மொழிகளை வந்து அழித்து விட்டது. இப்ப பீகாரி, உத்தரப்பிரதேசம் இதில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான அந்த தாய்மொழி, பீகாருடைய தாய்மொழியே வந்து அழிக்கப்பட்டு இந்தி பேசுகிற எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்கிற ஒன்று இருக்கிறது. இப்ப மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு மாநிலத்துக்காக போறாங்க. குறிப்பா இந்தி பேசுகிற மக்கள், வடமாநில இந்தி பேசுகிற மக்கள் வந்து புலம்பெயர்ந்து பல்வேறு மாநிலங்களுக்கு போறாங்க. அதை ஒட்டியும் இந்தி பேசுகிற மக்களுடைய தொகை அந்த பகுதியில் வந்து அதிகரிப்பதும், அதன் ஊடாக இந்தி என்கிற ஒன்றை வந்து பரப்புவது அல்லது இந்தி என்பது ஒரு இந்துத்துவத்தை அல்லது இந்தியாங்கிற கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இதை செய்யறதா பார்க்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஊடாக மொழிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு அறிக்கை வந்து வெளிவந்திருக்கிறது. அந்த அறிக்கையிலேயே இந்த மொழி பேசுகிற இந்தி மொழி பேசுகிற மக்களுடைய இடப்பெயர்வை ஒட்டியும் எப்படி இந்தி பேசுவது என்பது எப்படி பரவலாகிறது, இந்தி மக்கள் பரவுவதன் மூலமாக இந்தி பேசுகிற மக்கள் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து போவதன் மூலமாக கூட இந்தியினுடைய ஆதிக்கம் வந்து எந்த அளவிற்கு இருக்கிறது என்கிற புள்ளி விவரங்களும் அறிக்கைகளும் கூட வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்திய சூழலே இந்திய ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கத்தால் ஒரு இந்தி மொழி ஆதிக்கம் என்பது பரவி கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநில முதல்வர்கள் அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இப்ப பஞ்சாப் மொழியில தான் வந்து பயிலணும், படிக்கணும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் சொல்கிறார். தெலுங்கானாவில், கர்நாடகாவில் எல்லாம் அவரவர்கள் தாய்மொழியை பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை மாநில அரசின் அனுமதி இல்லாமல் திறக்கலாம் என்ற ஒரு திருத்தம் வந்தபோது மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைவர் வைகோ அதை வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அப்படி மாநில அரசின் உரிமைகளின் மீது கை வைப்பதும் கூட இது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பரப்புவதற்கான ஒரு வேலையாக இருக்கிறது என்கிற ஒரு கோணத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். தமிழ் மொழி வந்து செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால சமஸ்கிருதம் செம்மொழி என்று அறிவிக்கப்படுகிறது. எனவே 2 செம்மொழிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில சமஸ்கிருத மொழியை காட்டிலும் தமிழ் மொழி தொன்மையானது என்று பல ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா?
உங்களுடைய பார்வை? இல்லை, சமஸ்கிருதத்தை விடவும் தமிழ் மிக தொன்மையான ஒரு மொழி அது. இது குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் அதை பேசியிருக்கிறாங்க. அதற்கு நாம் சில தரவுகளை முன்வைத்து நம்ம பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் பகுதியில் அத்திப்பாரா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. குஜராத்தில் ஜுனாகடில்னு ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதிகளில் கிடைத்திருக்கிற கல்வெட்டுகள், சமஸ்கிருத கல்வெட்டுகள் கிபி 1ஆம் நூற்றாண்டு. மதுரை, மாங்குளம், தேனி, புலிமான் கோம்பை போன்ற பகுதிகளில் கிடைத்திருக்கிற தமிழ் மொழி கல்வெட்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு. இப்ப சமஸ்கிருத கல்வெட்டு கிடைப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. அப்ப எது மூத்த மொழி? சமஸ்கிருதத்தை விடவும் 700 ஆண்டு காலம் மூத்த மொழியாக இருப்பது தமிழ் மொழி என்பதை இந்த கல்வெட்டிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரை 60,000 கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது. இந்த கல்வெட்டுகள் முழுக்க முழுக்க தமிழ் கல்வெட்டுகளாக இருக்கிறது. எனவே தமிழ் என்பது மிக தொன்மையான ஒரு மக்கள் பேசுகிற ஒரு மொழியாக இருக்கிறது. இப்ப சமஸ்கிருதத்தை பொறுத்தவரையில அதை ஒரு தேவ பாஷை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தவரையில அது ஒரு மக்கள் மொழி, அது ஒரு மக்கள் பாஷையாக இருக்கிறது. இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகிற அல்லது செம்மொழின்னு சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் இருக்கிறது என்றால், அந்த சமஸ்கிருதத்தில் ஒரு பெண்பார் புலவர் யாராவது இருக்காங்களா? ஒரு சமஸ்கிருத பெண்பார் புலவர் யாராவது இருக்காங்களா? ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் மொழியில் 40ற்கு மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பெண்பார் புலவர்கள் நிறைந்திருக்கிற 40க்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்கிற ஒரு மக்கள் மொழியாக இருக்கிற ஒரு தமிழ் மொழி, குறிப்பாக இப்ப கீழடியை அகழாய்வு செஞ்சிருக்கிறாங்க. 2700 வருஷம்னு சொல்றாங்க. இப்ப கீழடியில் எடுக்கப்பட்ட பொருள்களை நீங்க பாருங்க, அதுல ஏதாவது மத அடையாளம் இருக்கிறதா? மதம் தொடர்பான பொருள்களை ஏதாவது எடுத்திருக்கிறாங்களா? முழுக்க முழுக்க ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு புலங்கு பொருள்களைத்தான் அதுல தேடி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் வாழ்ந்த கீழடியாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற தமிழ் கல்வெட்டுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு தொன்மை என்பது சமஸ்கிருதத்தை காட்டிலும் மிக நீண்ட தொன்மை கொண்ட ஆதாரங்களாக இருக்கிறது. எனவே தமிழ் என்பது சமஸ்கிருதத்தை விடவும் தொன்மை வாய்ந்த ஒரு சமூகமாக, தமிழ் சமூகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் என்கிற ஒரு மொழி பெரும் கடவுள் அல்லது பெரும் சமயம் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே தமிழ் மிக நீண்ட காலம் பேசி அந்த தமிழுக்குள் இருக்கிற நம்முடைய தமிழர்கள், தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் வாழ்ந்து அவர்கள் புழங்கிய பொருள்கள் தான் இன்றைக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி மிக நீண்ட காலம் வாழ்கிற, மிக நீண்ட காலம் ஒரு தொன்மை மொழியாக, மூத்த மொழியாக பேசப்படுகிற தமிழ் மொழி என்பது உறுதியாக சமஸ்கிருதத்தை விடவும் ஒரு தொன்மையான மொழி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம்முடைய ஆதாரங்கள், நம்முடைய தரவுகள் அதைத்தான் மெய்ப்பித்திருக்கிறது. செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய அந்த சுதா சேஷன் அவர்கள் இப்ப அண்மையில அகத்தியரை தூக்கி பிடிக்கிறாங்க. தொல்காப்பியரை விட மூத்தவராக ஒருவரை கொண்டு வந்து, ஒரு பார்ப்பனரை கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார்கள். எனவே தமிழருக்கு தொன்மை இல்லை, தமிழர்களால இந்த இலக்கணம் எழுதப்பட்டிருக்க முடியாது, இந்த இலக்கணத்தை எழுதி கொடுத்தவர் ஒரு பார்ப்பனர் என்ற கதையை, புராணத்தை கற்பிக்க முயல்கிறார்கள். மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறாங்க. அது ஒரு அமைப்பு ரீதியாக செய்வது போலவே தோன்றுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க இந்த அகத்தியர் இதற்கு முன்னால்
வள்ளுவரை ஒரு இந்து வள்ளுவர், ஒரு காவி வள்ளுவர் என்று பேசத் தொடங்கினார்கள். அது தமிழ்நாடு முழுக்க அது ஒரு விவாத பொருளானது. ஏனென்றால் இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு நல்ல வளப்பட்டிருக்கிறது, செம்மைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வள்ளுவம், திருக்குறள் என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். எனவே இந்த திருக்குறளை எப்படியாவது போட்டு தள்ள வேண்டும், வள்ளுவத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தின் ஊடாகத்தான் இவர்கள் வள்ளுவர் மீது கையை வைத்தார்கள். அது விவாத பொருளானது. அதற்கு பிறகு இப்பொழுது அகத்தியர் என்று வருகிறார்கள். இந்த அகத்தியர் பற்றி நாம் பேசும்போது குறிப்பாக செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் துணைத் தலைவராக சுதா சேசையன் வந்த பிறகு அகத்தியர் பற்றிய ஒரு பரவலான ஒரு கவனத்தை தூண்டி விடுறாங்க. இது முழுக்க முழுக்க சுதா சேசையன் வழியாக ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும். காசி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்நாட்டில் காசி தமிழ்ச்சங்கம் என்று ஒன்றை புதுசா கொண்டு வர்றாங்க. இந்த காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பொருண்மை, இந்த ஆண்டில் அகத்தியர் என்று பேச தொடங்குறாங்க. இங்கிருந்து ஆட்கள் எல்லாம் பிடித்து தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அடிவருடியாக செயல்படக்கூடிய, அடிமைகளாக செயல்படக்கூடிய பல அடிமைகளை பிடித்து கொண்டு காசி தமிழ்ச்சங்கம் என்கிற அளவில் காசியிலே போய் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த முறை அகத்தியர்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த அகத்தியர் பற்றி கருத்தரங்குகள் நடத்துவது, போட்டிகள் வைப்பது என்று அதை பரவல்படுத்துறாங்க. இந்த அகத்தியரை அடிப்படையாக கொண்டு தினமணியில் சுதா சேசையன் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அகத்தியர் எனும் சித்த யோகி அப்படின்னு அந்த கட்டுரை எழுதுறார். தினமணி இதழ்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது ஒரு நாளிதழ். பாரதிதாசன் அவர் காலத்திலேயே தினமணி பாம்பு திரட்டிய நஞ்சு இது என்று விமர்சித்திருப்பார். ஏன்னால் தினமணி என்கிற ஒரு பத்திரிகை, ஒரு பார்ப்பன பத்திரிகை, ஒரு மோசமான ஒரு நஞ்சை கக்குகிற ஒரு பத்திரிகை என்று பாரதிதாசன் அந்த காலத்திலே பேசியிருக்கிறார். அந்த தினமணி பத்திரிகையில இந்த சுதா சேசையன் ஒரு கட்டுரை எழுதுறாங்க. இந்த கட்டுரையை படித்து பார்த்தா எந்த ஆதாரமும் இல்லாத, எந்த அறிவியல் அடிப்படையும் அதில் இல்லாமல் ஒரு புராண கதையை கொண்டு அந்த கட்டுரை முழுக்க புராணங்கள் தான். ஒரு காலமற்ற காலமாக இருக்கிற எதையுமே அதில் இருக்கிற எந்த சமூக உண்மையும் இல்லாமல் ஒரு குழப்பி அடிக்கிற ஒரு கருத்துக்களை ஒரு மூடத்தன கருத்துக்களை அதில் கட்டுரையா எழுதுறாங்க. யார் எழுதுறா அப்படின்னா செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிற, நாம 41 செம்மொழி இலக்கியங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட செம்மொழி நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் அகத்தியரை பத்தி எழுதுறார். என்ன கட்டுரை எழுதுறாங்க அகத்தியர்னா, அகத்தியர் பெயரை கேட்டாலே தமிழ் மக்களுக்கு சிலிர்க்கும் என்று அந்த கட்டுரையை தொடங்குறாங்க. ஒற்றை வார்த்தையில் அகத்தியரை சொல்ல முடியாது என்று அந்த கட்டுரை போகிறது. அகத்தியர் என்கிறவர் தமிழை வளர்த்த ஒரு சான்றோர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அடிப்படைன்னு தெரியல. தமிழ் மொழிக்கு அவர் இலக்கணம் கண்டார் அப்படின்னு சொல்றாங்க. சிவன், முருகன் புலவர்களாக இருந்து அதில் முதன்மை புலவராக அகத்தியர் இருந்து தமிழை ஆய்வு செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இமய முதல் குமரி வரை சிவலிங்கத்தை சமைத்து வழிபட்டார். இலங்கேஸ்வரனாக இருக்கிற ராவணனை இசையிலும் இசை புலமையிலும் வென்றவர் அகத்தியர். காவிரி, பொருணை என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி ஆறு இதெல்லாம் கிடைப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு காரணமாக இருந்தவர் அகத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் என்ன அடிப்படை, என்ன ஆதாரம்
அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த கருத்துக்கள் எல்லாம் மிக மோசமாக புராணங்களில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதையை தினமணி பத்திரிகையில சுதா சேசையன் என்கிற ஒரு சமய பிரசங்கி அந்த கட்டுரையை எழுதுறார். அது மட்டும் இல்லாம 10 பாட்டு